ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டேஸ்ட்டான சிம்பிளான ஒரு லெமன் சாதம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லெமனை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ்லாம் வந்து விதையெல்லாம் எடுத்துடலாம். இது வேறு ஒன்றும் இல்லாமல் நல்லா கத்தி வச்சு எடுத்துருங்க. நான் ரெண்டுத்தையும் இதேமாரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எதுக்காக சுடு தண்ணியில் வந்து ஊற வைக்கிறோம்னா நமக்கு புளிய ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரம் நமக்கு சளியும் பிடிக்காது. இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து புளிய வரும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதேமாரி குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் அதுமாரி சுடு தண்ணியில் ஊற வச்சு கொடுத்திங்கன்னா சளி பிடிக்காது. இப்போ 2த்தையும் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதையை நம்ம வந்து எடுத்துடலாம். 2 இருக்குது, அதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ வந்து எடுத்துட்டு இப்போ அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வெந்தயம், எண்ணெய் சேர்க்காம வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பவுடராட்டம் நம்ம பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு வறுத்ததும் ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நேவாக நுணுக்கிக்கலாம் நம்ம. இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதும் இதில் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா 1, வரமிளகா 1 சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். ஒரு சிம்மில் வச்சு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு நாள் பொரிஞ்சதும் நம்ம வந்து இதில் வந்து நல்லா பாருங்க, நல்லா பொரியணும், செவக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, முந்திரி, கடலை நீங்கள் எது இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் முந்திரி, கடலை. உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த எலுமிச்சை சாறை இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம உப்புலலாம் கரைஞ்சிருக்கும். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற சமயம் வந்து இந்த வெந்தயம் நுணுக்கணும் பார்த்திங்களா, அந்த பவுடரை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வடித்த சாதத்தை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறணும், அதனால் நான் பவுலில் போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தை. இது தாராளமாக ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இதில் வந்து ஆறுனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த எலுமிச்சை சாறை இதோட சேர்த்துக்கலாம், தாளித்ததை. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான லெமன் சாதம் ரெடி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.